என்னமோ தெரியல ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கு, யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னதும் இதுக்கெல்லாம் யாராவது இப்படி ஃபீல் பண்ணுவாங்களா? உன்னை நீயே பாசிட்டிவா வச்சுக்கோ, முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா இரு, ஜாலியா இரு அப்படின்னலாம் யாராவது உங்ககிட்ட மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறாங்கன்னா முதல்ல அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்க. மென்டல் ஹெல்த் ஒரு பர்சனுக்கு எவ்வளோ முக்கியம் அதை தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம யார்கிட்டயாவது போய் ஷேர் பண்ணும்போது தான் இதெல்லாம் ஒரு விஷயமா, எனக்கு எவ்வளோ நடந்திருக்கு தெரியுமா, ஆனாலும் நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன், ஜாலியா இருக்கேன், அந்த மாதிரி நீ உன்னை பாசிட்டிவா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை லிசன் பண்ணவே பண்ணாதீங்க. என்ன ரீசன் அப்படின்னு சிம்பிளா டாக்டர் சொல்றாங்கன்னா, ஒருவேளை எங்கேயோ கீழே விழுந்து ஒருத்தவங்களுக்கு கால் உடஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன? ஒன்றும் இல்லை, என் கால் நல்லா ஆயிடும், சீக்கிரம் சரியாயிடும்னு வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தா அது சரியாகுமா? கிடையாது. அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ் இருந்தாதான் அதை குணப்படுத்த முடியும், வலியும் கம்மியாகும். அதை விட்டுட்டு வீட்லயே இருந்தா சரியாயிடும்னு நம்மளா நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அந்த மாதிரி தான் மென்டல் ஹெல்த்தும். ஒரு பர்சனுக்கு பிசிக்கல் ஹெல்த் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த்தும் முக்கியம். இந்த அலட்சியமா விடுறதுல முக்கியமா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்ப காமனா நடக்கிற விஷயம் பிரேக்கப்ஸ். என் ஃப்ரெண்டு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரினா உடனே வந்து அவங்களை கலாய்ச்சு ராகிங் பண்ணி இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி பேசுறது. ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்சனுக்கு பிரேக்கப் ஆகுறப்போ, அதாவது ட்ரூவா லவ் பண்ணி பிரேக்கப் ஆகுறப்போ அவங்க எந்த அளவுக்கு டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, இறந்து போற மனுஷனுக்கு பிரெயின்ல எந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் ஒர்க் பண்ணுமோ அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் பிரேக்கப் டைம்ல ஒரு ஹியூமனோட பிரெயின்ல வேலை செய்யுமா. அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்டாவும் ரொம்ப லோவாவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பிரேக்கப் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையா லவ் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆயிருக்கு அப்படின்னா அவங்கள ஹீல் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹீலிங் அப்படிங்கிறது பக்கத்துல உட்காந்து பேசினாலே ஹீல் ஆயிடுவாங்கன்னு கிடையாது. நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், நிறைய பேருக்கு மெடிகேஷன்ஸ் வேணும். ஏன் அப்படின்னா டிப்ரெஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ ஓவர் பயம் ஆங்ஸைட்டின்னு சொல்றோம், அதே மாதிரி தான் ஓவர் சோகம் இந்த டிப்ரெஷன்ல போய் முடியுது. ஒரு 2 வாரத்துக்கு மேல ஸ்ட்ரெஸ்டா இருந்தோம்னா அது பேர் டிப்ரெஷன். இன்னைக்கு ஆஃபீஸ் போறோம், நிறைய ஒர்க் லோடு இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றோம், ஆனா ஈவினிங் போனா ரிலாக்ஸ் ஆயிடுறோம்னா அது ஃபைன். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு, அது எப்பயுமே நம்மள ஸ்ட்ரெஸ்ஸாவே வச்சிருக்கு, ஒரு 2 வாரத்துக்கு மேலே என்னால ரெக்கவர் ஆக முடியலன்னா அதுதான் டிப்ரெஷன். மோஸ்ட்லி யாரு ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரோவர்ட்ஸ்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க யாருக்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, மனசுல இருக்க விஷயத்த ஷேர் பண்ண மாட்டாங்க, ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. இந்த நாளையே நிறைய அவங்க டிப்ரெஷனுக்குள்ள போவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ இன்ட்ரோவர்ட்ஸ் மோஸ்ட்லி டிப்ரெஸ்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன். அதை நம்ம பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா அவங்க யார்ட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க, ஏதோ ஒரு திங்கிங்லயே இருப்பாங்கன்றப்போ என்னாச்சு உனக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கூட ஓரளவுக்கு தெரியும். ஆனா பிரச்சனை என்னன்னா பார்டர் லைன் டிப்ரெஷன் ஒரு விஷயம் இருக்கு. அவங்கள பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது, எல்லார்ட்டையும் ஹாப்பியா பேசுவாங்க, ஆஃபீஸ் வருவாங்க, காலேஜ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணுவாங்க, எவ்வளோ ஜாலியா இருக்க முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்கன்றது நமக்கு லேட்டரா தான் தெரியும். நம்ம நிறைய இடங்களெல்லாம் பார்த்திருப்போம், நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட பார்த்திருப்போம், ஹாப்பியா ஜாலியான பர்சனா தான் இருந்தாங்க, ஆனா திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம். இதெல்லாம் எங்க வருது அப்படின்னா இந்த பார்டர் லைன் டிப்ரெஷன்ல தான் வருதுன்னு டாக்டர் சொல்றாங்க. இந்த டிப்ரெஷன் வகையை ஐடென்டிஃபை பண்றது ரொம்பவே கஷ்டம். ரொம்ப காமனா ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பாங்க, ஆனா 1 செகண்ட்ல அவங்க மைண்டை மாத்துற மாதிரி நிறைய தாட்ஸ் வந்துட்டு போகும். ஆனா காமனான விஷயம் எந்த ஒரு டிப்ரெஷனா இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சடனா நான் டிப்ரெஸ் ஆனேன், சடனா என்னுடைய மைண்ட் அப்படி மாறுச்சு அப்படின்றது கிடையாது. ரொம்ப நாளா ஒரு பர்சனுக்கு அவங்களுடைய மனசுக்குள்ள ஊத்திக்கிட்டு இருக்க விஷயம் தான். ஆனா சுத்தி இருக்க நிறைய பேர் அதை கவனிக்கிறதுக்கு மறந்துடுவாங்க. சரி, இந்த டிப்ரெஷனுக்கு ஏஜ் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. எல்லா ஏஜ்லயும் டிப்ரெஷன் வரும். ஆனா ஒரு சிலருக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிக்க தெரியும், ஒரு சிலருக்கு அது தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் ஜாலியா எல்லார்ட்டையும் போய் பேசி மிங்கிள் ஆகிற ஒரு பர்சனா இருக்காங்கன்னா என்னமோ மனசு சரியில்லை, எனக்கு இந்த ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு, நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன்னு நினைக்கிறேன், எங்கேயாவது வெளியே போனா நல்லா இருக்கும்னு ஏதோ ஒரு வழியா அவங்களே தேடி கண்டுபிடிச்சு அவங்கள அதுல இருந்து வெளிக்கொண்டு வரதுக்கான முயற்சிகளை நிறைய செய்வாங்க. ஆனா ஒரு சிலர் இதுக்கான காரணமே என்னன்னு தெரியாம எனக்கு மனசு சரியில்லை, நான் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, என்னால யாருக்கிட்டையும் மிங்கிள் ஆக முடியலன்னு அவங்களுக்கு அவங்களே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்வாங்க, யாரையும் அதுல இன்வால்வும் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸுக்கு இது புரியவே புரியாது. அம்மா ஸ்ட்ரெஸ்டா இருக்குமா அப்படின்னா உனக்கெல்லாம் என்ன பிரச்சனை, எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்டா இருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போய் தூங்கு சரியா போயிடும் அப்படின்னு ரொம்ப அலட்சியமா விட்டுடுறாங்க. ஆக்சுவலா சொல்றோம் அப்படின்னா
நம்ம அம்மா அப்பா காலகட்டத்தில் இருந்ததை விட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல யங் ஜென்ரேஷன்ல இருக்க நிறைய பேர் தான் நிறைய டிப்ரெஸ்டா இருக்காங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஓவர் ஒர்க் லோட் எடுத்துக்கிறது, இப்ப இருக்கக்கூடிய கால மாற்றமா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து ஒரு பர்சனை இந்த இடத்துக்கு தள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய எக்ஸ்ட்ரீம் விளைவு என்னவா இருக்கு அப்படின்னா தவறான முடிவுல தான் போய் நிக்குது. இப்போ சமீபத்துல கூட ஒரு தமிழ் சீரியல்ல நடிக்கக்கூடிய ஒருத்தவங்க கணவரோட வந்த சண்டைனால அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதுவுமே இந்த டிப்ரெஷனுக்கான காரணம் தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ஒருத்தவங்க கூட ரொம்ப நம்ம அட்டாச்சா இருக்கும், ஆனா அவங்க கிட்ட ஒரு சின்ன பிஹேவியரல் சேஞ்ச் வந்தா கூட நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம கேட்டதை உடனே வாங்கி தரலனா நம்ம வேற ஒரு முடிவு எடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஹியூமன்ஸ் மைண்ட்ல வந்து போகுது. முக்கியமா நம்ம இந்த நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். செல்போன் வாங்கி தரலன்றதுனால ஒரு பையன் அப்படி பண்ணிக்கிட்டான், வெளியே கூட்டிட்டு போறதுனால ஒரு பொண்ணு அப்படி பண்ணிக்கிட்டா, வைஃப் ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் சினிமா தியேட்டருக்கு கூட்டிட்டு போகலன்னு சொல்லி தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னு, இதுக்கெல்லாம் கூட இப்படி யோசிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் நம்மள சுத்தி வருது. ஆக்சுவலா இது எல்லாமே லேர்னிங்ஸ் தான். ஏன்னா நமக்கு இவ்வளோ ஒர்க்ஸ் இருக்கு, நம்மளால இவ்வளோ விஷயங்களை பண்ண முடியுது, நம்மளை சுத்தி இவ்வளோ ஆட்கள் இருக்காங்கன்றப்போ இதுக்கெல்லாமா இந்த அளவுக்கு தப்பான முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு ஒரு லேர்னிங்ஸ் தான். ஸோ எப்படி இதுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஹெல்ப் லைன்ஸ் இருக்கு, நிறைய ட்ரஸ்ட் ஆஃபீஸ்ல தான் இதுக்கான ஹெல்ப் டெஸ்க் வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கு, எனக்கு என்னமோ மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்து போகுது, எதுவும் சரியா இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணோம்னா அவங்க நம்மளுடைய பிரச்சனையை கேட்பாங்க, அதை சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்மளை சுத்தி இந்த ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதை நாம தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். முக்கியமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் மெடிகேஷன், எப்படி காயம் பட்டா அதுக்கு மருந்து போடணுமோ அதே மாதிரி டிப்ரெஷன் இல்ல ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரெயின்ல நிறைய நியூரோ கெமிக்கல்ஸ் இருக்கு. இது எல்லாமே கோளாறு பண்றதுனால தான் இந்த டிப்ரெஷன் வருது. ஸோ அப்போ அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் இது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா நான் சொன்ன மாதிரி இந்த பார்டர் லைன் டிப்ரெஷன்லாம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அப்படிங்கிறப்போ ஒரு பர்சன் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இந்த விஷயமெல்லாம் நான் டே டு டே லைஃப்ல செய்வேன், என் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன், இப்போ அது எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோமா? ஏன்னா இந்த டிப்ரெஷன் தாட்ஸா இருக்கட்டும் இல்ல இந்த சூசைடல் தாட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேங்ல இருந்து வெளியே வந்துருவாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க. சடனா இந்த குட் பை மெசேஜ் எல்லாம் சொல்றதா இருக்கட்டும், நீ எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண, நான் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நைட்டு 3 மணிக்கு மெசேஜ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணுவாங்க. ஆனா இந்த பார்டர் லைன் டிப்ரெஷன்ல அப்படி எதுவுமே இருக்காது. இப்பதான் நம்ம கிட்ட பார்த்து சிரிச்சுட்டு பேசியிருப்பாங்க, ஆனா அதுக்குள்ள பார்த்தா ஒரு மோசமான ஒரு நியூஸ் வரும். ஸோ மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம குழந்தைங்களுக்குமே சரி, இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப அட்வான்ஸ்டு ஜென்ரேஷனா இருக்காங்க. நம்ம கிட்ட இல்லாத டெக்னாலஜிஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. ஸோ ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைக்கு கூட இந்த டிப்ரெஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் நல்லாவே தெரியுது. ஸோ அவங்களுமே இந்த வேர்டை பயன்படுத்துறாங்கன்னா இது எதுக்காக சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். 6ல இருந்து 60 வரைக்கும் யாரா இருந்தாலும் பிசிக்கல் ஹெல்த் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த்தும் முக்கியம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.